சரி வீட்ல பேசிக்கலாம்க்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னோட கண்ணா போலாமா? இந்த வா, இந்த பாதாம் பருப்பை வச்சுக்கோ, பாலை கொண்டு வர சொல்றேன். சரி நானும் கிளம்புறேன் சத்யாக்கா, எனக்கு நேரம் ஆகுது. இது இது சவிதாவோட கல்யாணத்துக்கு வாங்கின நகை இல்ல? அந்த நகை மாதிரியே தெரியுது. இல்ல சந்தியாக்கா, அது வந்து என்னன்னா அத்தைக்கும் சவிதாவுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுக்கா. இந்த நகையை போட்டுட்டு நான் கல்யாணத்துக்கு வந்த விஷயத்த சொல்லாதீங்கக்கா. என்ன சொல்ல வர? அத்தை கிட்ட கேட்டு இந்த நகையை நீ போட்டுட்டு வரலையா? அது வந்து ஒருவேளை நான் கேட்டேன்னா உங்களுக்கு தான் தெரியும்ல, சவிதா தேவையில்லாம பெரிய பிரச்சனை பண்ணிருப்பா. எனக்கு நகையை கொடுத்துருக்க மாட்டாக்கா. என் சொந்தக்கார வீட்டு கல்யாணம், என்கிட்ட இந்த பழைய ஆரம் மட்டும் தான் இருந்துச்சு. அதான் நான் நம்ம வீட்டு நகை தானே, போட்டா என்ன தப்புன்னு யோசிச்சு நம்ம குடும்பத்தோட மான மரியாதையே நான் தானக்க காப்பாத்தணும். அதான் நான் யார்கிட்டயுமே கேட்காம இந்த நகையை போட்டுட்டு வந்தேன். இது கொஞ்சம் கூட சரியில்லை மீனாட்சி. ஒருவேளை இதை பத்தி மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கக்கா. சொல்ல போனா அத்தை என்னோட கழுத்தை நெரிச்சு கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு சொல்லாதீங்கக்கா. இதை நான் என் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, கண்ண மேல சத்தியமா சொல்றேன்க்கா. சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இதுக்கப்புறமா நீ திரும்பவும் இந்த மாதிரி வேலை பண்ணவே கூடாது. எப்பவும் பண்ண மாட்டேன்க்கா. கண்டிப்பா பண்ண மாட்டேன். கண்டிப்பா பண்ண மாட்டேன்க்கா. நான் வரேன்க்கா. ஐயோ, எதுக்கு தேவையில்லாம சிங்கத்தோட குகைக்குள்ள போனேன்னு தெரியல. இப்ப சந்தியாக்கா என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை என்னை பத்தி அவங்க அத்தை கிட்ட சொல்லிடுவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம உண்மையை பேசுறதுன்னா சந்தியாக்காக்கு ரொம்ப பிடிக்குமே. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அட கடவுளே, 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணமா வச்சு என்ன அத்தை கிட்ட மாட்டி விட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்தாங்க சூர்யாண்ணே, பால் கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. சந்தியா, நீங்க ஒரு வேலை செய்யணுமே, அந்த ட்ரேல கொஞ்சம் நெய்யை தடவுங்க. சரிங்க. அவ்வளவுதான், பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியல. என்ன சொல்றீங்க? ஸ்வீட் சொல்றீங்களா? ஸ்வீட் எப்போ இப்படி தானே செய்வேன். இதுல நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆம், இல்ல நான் ஒன்னும் இப்போ ஸ்வீட்டை பத்தி பேசலங்க. அது சவிதாவோட கல்யாண நகைகளை பத்தி தான் பேசுறேன். அந்த நகைகளை அத்தை இது வரைக்கும் ஏன் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைக்கல? எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. அந்த திருட நகை திருட வந்ததுக்கு அப்புறமாவும் அத்தை எதுக்காக அந்த நகையை இன்னும் வீட்லயே வச்சிருக்காங்க? இதனால அவங்களுக்கு தானே பெரிய ரிஸ்க் இருக்கு. ஆனா சந்தியா, இது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அந்த நகையில அம்மா இன்னும் பேங்க்ல வைக்கலன்னு? எனக்கு அது இந்த மீனாட்சி இருக்கால, அவளுக்கு இந்த கல்யாண வீட்டுக்காரங்க சொந்தமா. மீனாட்சி இப்பதாங்க நான் பார்த்துட்டு வந்தேன். அவ சவிதாவோட கல்யாணத்துக்கு வாங்கின ஆரத்தை போட்டுட்டு இருந்தா.
நான் இப்ப கிளம்புறேன்க்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மீனாட்சி அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம்னு சத்தியம் வாங்கிக்கிட்டேன். அதனால நீங்க இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தியா, மீனாட்சி இப்படிலாம் பண்றான்னா அது அவளோட சுபாவம். ஆனா அம்மா ஏன் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. இது எப்படி நடந்திருக்கும்? அம்மா எல்லா நகையும் பேங்க்ல தானே வைப்பாங்க. பூஜை பண்டிகை அதை வந்தா மட்டும்தான் வெளியே எடுப்பாங்க. அவங்க இதுக்காக தானே லாக்கர் எடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியுது சந்தியா. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பெருசா நடந்திருக்கு. அதனால தான் அம்மா இந்த நகையை பேங்க்ல வைக்க மறந்துட்டாங்க. என்ன பிரச்சனை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சாகணும். என்ன இருக்கும்? அம்மாவோட கவலைக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் தான் இப்படிலாம் நடந்துச்சோ? கண்ணா, இப்ப நீ நல்லா தூங்கிட்ட. ஆனா இதுக்கப்புறம் எனக்கு தான் தூக்கம் வருமோ வராதோ தெரியல. ஆ? இவ பாரதி தானே? அப்படி சிரிச்சு சிரிச்சு என்னதான் சந்தோஷமா பேசுறானே தெரியலையே. எல்லாரும் எப்பவும் இவ்வளவுதானே பாராட்டி பேசுவாங்க. இவ போட்டிருக்க நகை கூட எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரொம்ப நல்ல வாய்ப்பு மீனாட்சி. என்கிட்ட நல்ல நகை இருக்குன்னு காட்ட இதுதான் சரியான ஒரு வாய்ப்பு. பேசாம இப்பயே நகையை போய் காட்டுவோம். வாடா கண்ணா, போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் வா. அட என்ன சுதா, சித்தி எங்க சித்தி எங்க ரொம்ப நேரமா உன்னதான் கேட்டுட்டே இருந்தா. புடிவிட. பாரதி, நீயா? எப்ப வந்த? அடேங்கப்பா அடேங்கப்பா, நீ கட்டிட்டு வந்திருக்க புடவை ரொம்ப நல்லா இருக்கே பாரதி. ஹேர் ஸ்டைல் கூட ரொம்ப நல்லா இருக்கு. புடவைய பத்தி முன்னாடியே சொல்லிட்டேன். வளையல் கூட புடவைக்கு மேட்சா தான் போட்டிருக்க. ஆனா என்ன இது, நகை நட்டு மட்டும் பார்க்க ஒண்ணு அவ்வளவு அழகாலாம் இல்லவே இல்லையே. பாரு பாரதி, உன்கிட்ட இருந்த பணத்தை நீ வச்சு இதெல்லாம் வாங்கறதுக்கே செலவு பண்ணிட்டு போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு நல்ல நகையா வாங்கிருக்கலாம்ல பாரதி. அப்ப இன்னும் அழகா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம சுதா, நீயே கொஞ்சம் பாரு. இந்த மாதிரி நகையெல்லாம் நாம குறைஞ்சது 5-6 கல்யாணத்துலயாவது பாத்துருப்போம்ல. எதுவுமே புது ஃபேஷனாவே இல்ல. என்ன நீ சொல்றது உண்மைதான்க்கா. கல்யாணம் காட்சின்னு நகை போடாம இருந்தா அப்புறம் நகை இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி நேரத்துல தானே எல்லாரும் நம்ம நகையை பாப்பாங்க. நீங்க சொன்னது உண்மைதாம்மா. பாரதி, நானும் கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? நானும் புதுசா ஒரு செட்டு வாங்கினேன். இத கொஞ்சம் பாரு. இது குந்தன் செட். இதுல நிறைய தங்கமும் முத்தும் இருக்கு பாரு. இது புது மாடல், சொல்ல போனா டிசைனர் செட்டு. நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கி தராதீங்கன்னு. ஆனா அவர் பிடிவாதமா இருந்தாரு. நீ இப்ப எங்க வீட்டு மருமக, அதனால நீ நல்ல காஸ்ட்லியான நகையா போடணும்னு எனக்காக பார்த்து லட்சங்களை கொடுத்து இந்த நகையை வாங்கி கொடுத்தாரு. பாத்தியா, 2.25 லட்சம் கொடுத்து என் புருஷன் எனக்காக இந்த நகையை வாங்கி கொடுத்தாரு. அக்கா, அங்க பாரு ஜிமிக்கி. காதுல போட்டிருக்க ஜிமிக்கியா? ரொம்ப அழகா வெயிட்டாவும் இருக்கு. என்ன பண்றது? இல்ல, ஆஹா, இந்த செட் ரொம்ப நல்லா இருக்கு. இது 2.25 லட்சமா? இத வாங்க நிறைய செலவு பண்ணீங்கல்ல. ஆனா மீனாட்சி, நீ ஒரு வேலை பண்ண. மாமா கிட்ட மறக்காம போய் சொல்லு, இன்னும் ஒரு வேலை பண்ணட்டும். அப்பதானே 2வது ஜிமிக்கியோ வாங்க முடியும். சரியா? அப்பதானே இன்னும் அழகா இருக்கும்.
என்ன சொல்ற? ஆ இரு இரு, ஒரே நிமிஷம். ஆ இப்ப நீயே பாரு. என் ஜிமிக்கி எங்க போச்சு? என் ஜிமிக்கி எங்கம்மா போச்சு? என் ஜிமிக்கி எங்கம்மா போச்சு? ஐயோ மீனாட்சி, கிருஷ்ணனோட சட்டையில பாரதுல மாட்டிட்டு இருக்க போது. சின்ன பையன்ல தெரியாம வாயில கூட போட்டிருக்கலாம். கண்ணோட ட்ரெஸ்லயா? ஐயோ கண்ணா, காமி. அக்கா இல்ல, ஐயோ அம்மா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னோட ஜிமிக்கி எங்க போச்சு? எங்க போச்சுன்னு கொஞ்சம் தெரியல. பொறுமையா தேடு மீனாட்சி. ஐயோ, அந்த ஜிமிக்கி மட்டும் எனக்கு கிடைக்கல. என் புருஷனா அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன கொண்டுடுவாங்க. அப்படின்னா சீக்கிரம் போய் தேடுங்கக்கா. ஐயோ, அந்த ஜிமிக்கி எங்க முதல்ல தேடணும். கடவுளே, அத்தை கண்டிப்பா ரொம்ப கோவப்பட போறாங்க. தப்பு பண்றதெல்லாம் நீ கடைசியில மாட்டி விடுறது என்னையா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை விட்டு அவ்வளவுதான். விக்ரம், மீனாட்சி, ரெண்டு பேரும் என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஐயோ கடவுளே, அந்த ஜிமிக்கி மட்டும் கிடைக்கலன்னா அம்மாவும் புள்ளையும் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா பிள்ளைய பத்தி விடு. உன்னை வீட்டுக்குள்ளேயே நான் போக விட மாட்டேன். அதுக்கு முன்னாடியே உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிட போறேன். எங்க கோவப்படாதீங்க. இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோங்க. கண்டிப்பா கிடைச்சிருங்க. தேடினா கடவுளையே பாத்துடலாம். இது சின்ன ஜிமிக்கி தானங்க. போய் தேடு. பூமி கடியில போய் தேடினாலும் பரவாயில்ல, முதல்ல தேட ஆரம்பி. புரியுதா? ஆ, எனக்கு இப்பவே உயிர் போற மாதிரி இருக்குடி. எல்லாம் உன்னாலதான். இப்ப என்ன பண்ண போறோம்? எங்க கோவப்படாதீங்க. ஆ, நான் அங்க கூட போய் உட்காந்தேங்க. அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க போய் தேடலாம். வாங்க. என்னங்க, நான் இங்கதான் உட்காந்துருந்தேன். இங்கதான் விழுந்திருக்கணும். இந்த சேர் எல்லாம் சேர்ந்து என்னோட ஜிமிக்கி சாப்பிட்டுச்சா என்ன? அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுடி. முதல்ல நீ தேடுற வேலையை மட்டும் பாரு. ஐயோ, நான் அங்க கூட போயிருந்தேங்க. ஒருவேளை அங்கேயே விழுந்திருக்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். அட கடவுளே, என்னாச்சுங்க? என்ன ஆச்சு சந்தியா? உங்களுக்கு தெரியாதா? இன்னும் 2 நாள் உங்களுக்கு பரீட்சை வருது. அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் சந்தியா. நீங்க தேவையில்லாம என் கூட வந்திருக்கீங்க. நீங்களே பாருங்க, எப்பவும் நான் ஏதோ யோசனையிலே இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பத்தி நான் மறந்துட்டேன். என்னங்க, நீங்க இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் என்னோட எக்ஸாம்க்கு தேவையான எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் இங்க பாருங்க, உங்களோட வேலையை கூட நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்ல. எனக்கு நான் இந்த இடத்துக்கு கூட வந்தேன். இங்க விழுந்திருக்கலாம்லங்க. ஜிமிக்கி இங்கதாங்க இருக்கணும். எப்ப பார்த்தாலும் தப்பு பண்றது நீ, மாற்றுறது நான். கடவுளே, அந்த ஜிமிக்கி சீக்கிரம் கிடைக்கணும். அட கடவுளே, சூர்யானனும் சந்தியானி இங்க ஸ்வீட் செய்ய வந்திருக்காங்க. ஏ மீனாட்சி, முதல்ல அங்க பாரு. எங்க அங்க பாருன்னு சொன்ன. அட கடவுளே, இவங்க என்ன பண்றாங்க? வசமா மாட்டணுமா? முதல்ல ஒரு வேலை பண்ணு. தயவு செஞ்சு இந்த ஒரு ரிஸ்க மட்டும் எடுத்துக்கோ. ஜிமிக்கியை காணுங்கிற விஷயம் சந்தியானி கிட்ட மட்டும் சொல்லிரு. போலீஸ்காரி மாதிரி யோசிச்சு அவங்க தேடி கொடுத்துருவாங்க. 2 நிமிஷத்துல ஜிமிக்கி நம்ம கையில இருக்கும். புரியுதா? போய் உண்மை சொல்லிரு. சீக்கிரம் போ. என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாராவது தெரிஞ்சு சிங்கத்தோட வாய்க்குள்ள தன்னோட கையை கொண்டு போய் விடுவாங்களா? என்ன சொல்லுங்க பாக்கலாம். இவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, இந்த ஜிமிக்கியை பத்தி தெரிஞ்சது, அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல இவ்வளவு லென்த்துக்கு பேசி முடிப்பாங்க. இவங்க மட்டும் உண்மை பொய்ன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன உட்கார ஏந்திரின்னு கொண்டுடுவாங்க. அப்புறம் நேரடியா நான் அத்தை கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடும். அதுக்கப்புறமா உங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஜிமிக்கியை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒரே உலகத்துல இருக்க நம்ம 2 பேரும் எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காதுங்க. நம்ம 2 பேரையுமா? நம்ம 2 பேரும் எதுக்கு சேர்க்கிற? இதுல பிரச்சனையில மாட்டுறது நீதான். நீதான் இந்த நகையை போட்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்ட. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் அடி வாங்க போறதும் திட்டு வாங்க போறதும் நீதான். இது பாருங்க, அடி மட்டும் வாங்கணும்னு சொன்னா நான் தாராளமா உங்க அம்மா கிட்ட அடி வாங்கிக்குவேன்.
ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான இந்த ஜிமிக்கி இந்த செட்டு அப்படியே வீணா போயிடுச்சு இல்லைங்க. கண்டிப்பா அத்தையும் சவிதாவும் என்ன சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒருவேளை அத்தைக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நீங்க தான் பணம் கட்டணும். அதனால என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. விக்ரமும் மீனாட்சியும் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? எனக்கு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அப்படியே ஓங்கி உன்னை விட்டு நான் உலகம் விக்ரம், மீனாட்சி, ரெண்டு பேரும் என்ன தேடிட்டு இருக்கீங்க? வந்து சந்தியாக்கா அது வந்து என்னன்னா கண்ணாவோட ஒரு பொம்மையை காணும், அதான் தேடிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். பரவாயில்ல, நான் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்றேன். இல்ல வேண்டாம், பரவாயில்லக்கா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? பாவம், நீங்க போய் அவருக்கு உதவி பண்ணுங்க. தனியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாருல, உங்களோட உதவி அவருக்கு கண்டிப்பா தேவையில்லக்கா. நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல, அது ஒரு பொம்மை தானே, நாங்களே தேடிக்கிறோம்க்கா. சரி. சூர்யாண்ணே, சின்னையா பர்பி ஒண்ணுன்னு கேட்டாரு. இந்தாங்க. கிடைச்சிருச்சு அப்பட கிடைச்சிருச்சு. அது குப்பை தொட்டியில போடுற பேப்பர். உனக்கு கரெக்டா தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத்தை என்ன குப்பை மாதிரி வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட்டுருவாங்க போல இருக்கே. சூர்யாண்ணே, ஸ்வீட் உண்மையிலே ரொம்ப ருசியா இருக்கு. வெளியில எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இதே கொண்டு போங்க. இந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்வீட் சூப்பரா இருக்கு. ரொம்ப ருசியா செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு ருசியா இருக்கிற ஸ்வீட்டை நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அப்புறம் அங்க பாருங்க, இந்த ஸ்வீட் எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ, இந்த ஸ்வீட்லாம் வாங்கினது இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற ரொம்ப பேரும் புகழும் உள்ள ஸ்வீட் கடைக்காரர் சூர்யா செஞ்சது. ஸ்வீட்ல நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுல சூர்யாவை மிஞ்சிறது இந்த ஊர்ல ஆளே கிடையாது. ஸ்வீட் செய்யற விஷயத்துல அவர் ஒரு மந்திரவாதின்னு கூட சொல்லலாம். நீங்க சொல்றது உண்மைதான் சித்தப்பா. உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஜிமிக்கி எங்க போச்சுன்னே தெரியலையே. சந்தியாக்காவோட வீட்டுக்கார கையால செஞ்ச ஸ்வீட் எவ்வளவு ருசியா இருக்கும். இது எப்படி மீனாட்சி விட முடியும்? ஒன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசா இருக்கு இல்ல? அந்த பக்கம் திரும்ப. என்ன மீனாட்சி, உன்ன மாதிரி ஒரு பயங்கரமான பொம்பளைய நான் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சவிதாவுக்காக வாங்கின ஜிமிக்கியை தொலைச்சிட்டு டென்ஷன்ல உயிரே போற மாதிரி இருக்கு. இப்ப என்னடா இங்க வந்து நின்னு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்க? ஸ்வீட் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், முதல்ல ஜிமிக்கியை தேடுற வேலையை பாரு, இல்லைன்னா அவ்வளவுதான். என்னங்க, கொஞ்சமாவது சாப்பிட்டு விடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் காட்சின்னு வந்தா முதல்ல ஸ்வீட் தாங்க தீந்து போயிடும். அது மட்டும் இல்லாம எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா தீந்து போயிடும், சாப்பிட விடுங்களேன் ஒண்ணாவது ப்ளீஸ்ங்க. ஐயோ மீனாட்சி, உன் பிறந்து வீட்டாளுங்களை பத்தி விடு. எப்பவும் சாப்பாடுன்னு இருக்கிற உன்னை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மேய்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் யாருக்கிட்ட பேசுறேன்னு மட்டும் கேட்காத. முதல்ல இதையெல்லாம் இங்க போய் விக்கின்னு சொல்றேன்ல. அந்த ஜிமிக்கு உன்னோட கைக்கு கிடைச்சாகணும் மீனாட்சி, இல்லன்னா நீ எதுவும் சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறாரு, அதான் எதுவும் சாப்பிட விட மாட்டேங்கிறாரு. நீங்க வச்சுக்கோங்க. தம்பி, எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. சூர்யாண்ணே, ஸ்வீட் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. வெளியே எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க. வந்த விருந்தாளிகளும் அதை தான் சொல்றாங்க. அப்படியா? இந்தப்பா, இதை கொண்டு போட. இந்தாங்க. அப்புறம் சந்தியா, உங்க ஸ்வீட்டை பத்தி எல்லாரும் பாராட்டுறாங்களே. பின்ன இந்த ஸ்வீட் எல்லாம் செஞ்சது நீங்க தானே? சூர்யாண்ணே. ஏய் டில்லு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தியே, அப்புறம் எங்க வந்த? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அண்ணா, மாத்திரை சாப்பிட்டோன்னே எனக்கு சரியாயிடுச்சு.
எனக்கு உடம்பு நல்லா இருக்குண்ணே. ஏற்கனவே நீங்க தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களே. நான் இங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேண்ணே. சரி சந்தியா, நம்ம கிளம்பலாமா? சரிங்க. தம்பி, ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்கண்ணே. சவிதா, சொல்லுங்க அண்ணி. இங்க பாத்தியா, நான் உன் நகையெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த பைய தச்சிருக்கேன். இப்ப நீ எங்க கொண்டு போனாலும் சரி, உன் நகை எல்லாத்தையுமே இதுல பத்திரமா வச்சு எடுத்துட்டு போயிட்டு வரலாம். உனக்கு ஏதாவது பெரிய பெரிய பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பரவாயில்லையா அண்ணி, இத காட்டுங்க. இத பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீங்களே பண்ணீங்களா? ஆமா சவிதா. அண்ணி, இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல எல்லா நகையும் பத்தாதுன்னு தோணுது. இல்ல பரவாயில்ல சவிதா, நீ ஒரு வேலை பண்ணு. நீ உன்னோட நகையெல்லாம் வெளியில எடுத்து இதுல ஒரு வாட்டி வச்சு பாரு, பத்துதானே. அப்புறம் இந்த பையில எல்லாமே பத்தலனா இதை விட பெரிய பை உனக்கு நான் தச்சு தரேன், சரியா? போய் உன்னோட நகையெல்லாம் எடுத்துட்டு வா. இப்பவே கொண்டு வரேன். மீனாட்சி அக்கா, எப்பயுமே என்னோட புருஷனையும் என்னையும் குத்தி காட்டிட்டே இருப்பீங்கல்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, நீங்க எப்படி என்கிட்ட மாட்டிக்க போறீங்கன்னு. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. உங்களோட தங்கச்சி பிரீத்தி இங்க வந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு என்னோட ஏற்பாடு பத்தி தெரிய போகுது. அண்ணி, இந்தாங்க அண்ணி, எல்லா நகையும் கொண்டு வந்துட்டேன். சரி, ஓபன் பண்ணலாம். நீ உட்காரு. இந்தாங்க அண்ணி. சவிதா, நீ ஒரு வேலை பண்ணு. பாக்ஸ்ல இருந்து எல்லா நகையுமே எடுத்துட்டு நான் செக் பண்றேன். சரிங்க அண்ணி. இங்க எடுத்து வைக்கிறேன். இதுல இருந்து நகை எங்க போச்சு? கடையில் இருக்கிற அண்ணன் தான் என்கிட்ட சொன்னார். அவருக்கு இந்த ஸ்வீட்டு துண்டில் இருந்து தான் இந்த நகை கிடச்சிதான். இத காமிங்க. இது மீனாட்சி போட்டுட்டு வந்த கமல் செட்டு மாதிரியே இருக்கு. அத்தை கிட்ட சொல்லாம கொள்ளாம போட்டுட்டு வந்தா. என்னங்க